குட் மார்னிங் டு ஆல். இப்போ நம்ம சி ப்ரோக்ராமில் என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்னா, லீப் இயரா நாட் லீப் இயராங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்துக்கலாமா? எனி இயர் இஸ் இன்புட் த்ரூ த கீபோர்ட், ரைட் எ ப்ரோக்ராம் டு த டிட்டர்மின் வெதர் த இயர் இஸ் த லீப் இயர் ஆர் நாட் லீப் இயர். அதுதான் கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்து ப்ரோக்ராம் பார்ப்போமா? இப்போ போல் ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபைல் கொடுத்துக்குறோம். ஹெட்டர் ஃபைல் கொடுத்துக்கிட்டு இன்ட்டு மெயின் இன்ட்டு இயர் என்ன இயருங்கிறத கொடுக்குறோம். கொடுத்துட்டு இன்ட்டு இயர் கொடுக்குறோமா. அடுத்து என்ன பண்ணுறோம், இன்ட்டு இயர் எதுக்கு கொடுக்குறோன்னா, திஸ் லைன் வந்து என்ன எதுக்குன்னா அந்த வேரியபிள் இன்டெகிரல் வேரியபிள் நேமில் என்னென்னா இயர்னு கொடுக்குறோமா. அதான் இன்புட் இயர், அதான் இன்புட், ஒரு இன்புட் கொடுக்கணும்ல. அப்புறம் பிரிண்ட் ஆஃப் என்டர் இயர் தான் ஒரு லைனில் அந்த ப்ராம்ப்ட் யூசர் என்ன அதுதான் அந்த என்டர் தி இயர் கொடுக்குறோம். ஸ்கேன் ஆஃப்னா என்ன, டபுள் கோட்ஸு இயர்னு கொடுக்குறோம். அப்படின்னா இன்டெகிரேட் த இன்புட் யூசர் ஸ்டோர் இந்த லைன் வேரியபிள் இயர், அதான் ஸ்டோர் வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். சரியா? அடுத்து இஃப் த இயர் அட் %4 = 0, 4ஆல் டிவைட் செக் பண்ணுறோம். அப்புறம் 100ஆல் செக் பண்ணுறோம். 400ஆல் செக் பண்ணால் லீப் இயரா அப்புறம் பிரிண்ட் ஆஃப் போட்டு நாட் லீப் இயரா அப்படிங்கிறப்போ அதுதான் லீப் இயரா நாட் லீப் இயராங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ரன் கொடுப்போம். ரன் கொடுத்து இப்போ என்ன லீப் இயரா நாட் லீப் இயரா, சரி 2000 போடும். இது என்ன வருதுன்னு பார்ப்போமா. 2000 போட்டு ரன் கொடுக்குமா. ரன் கொடுத்தா நிமிஷம் 2000 கொடுத்து இஸ் த லீப் இயர். அடுத்து இன்னொரு வழி எதாவது கொடுப்போம். அப்போ 2005 கொடுப்போம். கொடுத்தா இது என்ன வருதுன்னு பார்ப்போமா, நாட் லீப் இயர். அதாவது இதில் என்ன லீப் இயர் என்ன நாட் லீப் இயர்னு கொடுத்தோம். இப்போ லீப் இயருக்கு என்ன கொடுத்தோம், 2000 கொடுத்தோம். அதேமாதிரி நாட் லீப் இயர்னால் 2005. சரி, இதுதான் இதில் இந்த கோடுக்குள்ளே இதுதான் இது கண்டுபிடிச்சது. தேங்க்யூ.